நிறைய பேர் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு குழந்தை கை குழந்தையே வராங்க. என்னன்னு கேட்டா பித்தப்பையில கல் வந்துச்சு டாக்டர் பிரெக்னன்சி டைம்லங்கிறாங்க. ஸோ ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டவங்களுக்கு எல்லாமே வந்து நிறைய பேருக்கு பித்தப்பையில கற்கள் வருது. ஸோ இயற்கையாவே வந்து ஃபோலிக் ஆசிட் எதுலலாம் அதிகமா இருக்கு அந்த மாதிரி உணவு மூலமாக சாப்பிடுங்க. ஃபோலிக் ஆசிட் வந்து இன்னொரு அலோபதி டாக்டர் கூட அந்த பேஷண்ட்டை சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பேபிக்கு நீ வந்து ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டதுனால உங்க பித்தப்பையில கல் வந்திருக்கும், இப்போ நீ பிரெக்னெண்டா இருக்க, இப்போ நீ ஃபோலிக் ஆசிட் சாப்பிடாத, ஏன்னா பித்தப்பை கல் பெருசாயிரும்னு இங்கிலீஷ் டாக்டர்ஸே கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் வந்து பித்தப்பையில கற்களை ஏற்படுத்து அப்படிங்கிறனால அந்த ஃபோலேட் இந்த மாதிரியான இதெல்லாம் வேணாம். நேச்சுரல் சோர்ஸ்ல ஃபுட்லேயே நீங்க ஃபோலிக் ஆசிட் வந்து நீங்க எடுத்துக்க பாருங்க. அதே போல மலைவேம்பாய் தேயிலை சாப்பிட்றீங்கன்னா அது வந்து கிளென்ஸ் ஆகும். இன்னொன்று நீங்க பிசிஓடி இருக்கிறதுனால நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒன்னா பீரியட்ஸ் போய்கிட்டே இருக்கு இல்ல வராமே இருக்கு, இது நீங்க அக்யூட்டான சிம்டம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இந்த வளர்ந்த நீர்க்கட்டிகள் சொல்லக்கூடிய வளர்ந்த முட்டைகள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனை மாசம் ஃபுல்லா அதிகப்படுத்துது. அப்போ அந்த எண்டோமெட்ரியம்ங்கிற ஊல்ஸ் ஒரு பெட் லேயர் ஓவரா வளர்க்குது. ஓவரா வளரும் போது பீரியட்ஸ் வந்து ஓவரா போய்கிட்டே இருக்கும், இல்லைனா வரவே வராது. ஏன்னா அடுத்தடுத்து முட்டை வளர்ச்சி அடையாது, ஏற்கனவே வளர்ந்த முட்டை இருக்கிறனால நம்ம பிரெயின் வந்து அடுத்தடுத்து முட்டையை வளர்க்க வைக்காம பீரியடே வராம இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல நீங்க வந்து மலைவேம்பாதி தைலத்தோட சேர்த்து டெய்லியுமே வந்து கருப்பட்டி, பூண்டு, பெருங்காயம் இது மூணுமே சம பங்கு எடுத்துட்டு இடிச்சு ஒரு உருண்டை அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு இயற்கையாகவே வந்து கிளென்ஸ் பண்றது ஹெல்ப் பண்ணும்.